கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். மீண்டும் மீண்டும் ஒரு விஷயமாய் நான் சொல்லுகிறேன். உங்கள் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அழைத்து வந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகம் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஒரு வினாடி நாம் தேவனை நான் நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நீர் எங்களுடைய இருதயங்களை அப்பா எங்களோடு கூட பேசும்படி சுவாமி, அப்பா உம்முடைய வார்த்தையை நாங்கள் கவனிக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கின்ற கிருபைக்காக, தயவிற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அப்பா ஒவ்வொருவர் மீதும் கரங்களை வைத்து ஆசீர்வதியும் பேசும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி எனக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை, இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். இந்த வந்திருக்கிற நாம் தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய வருகைக்கான வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது நாம் எந்த அளவு ஆயத்தமாக இருக்கிறோம், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். இயேசு கிறிஸ்து முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது நமக்கு அதனால் என்ன கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாக இயேசு கிறிஸ்து முதல் முறையாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா 7:14 ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். தேவாதி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடையும்படியாக, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 வாசிக்கிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் என்று தேவ தூதன் சொன்னார். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களை, இன்னும் கலாத்தியரிலே நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார் என்று வாசிக்கிறோம். அவர் உங்களுக்காக எனக்காக பாவமானார். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் சுமந்து கொண்டார். நம்முடைய சாபங்களை எல்லாம் ஆண்டவர் சுமந்து நம்மை ரட்சித்து நாம் தேவனோடு கூட இருக்கும்படி நித்திய ஜீவனை அடைந்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது தடவை இந்த உலகத்திற்கு வந்தார். பாருங்க, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:2 நாம் வாசிக்கலாம். மீகா 5:2 ஆண்டவர் இஸ்ரவேலை ஆள போகிறவர் பெத்லகேமில் இருந்து வருவார் என்று ஆண்டவருடைய தீர்க்கதரிசியின் மூலம் தேவாதி தேவன் முன் அறிவித்தார். ஹல்லேலூயா. அப்படியாக தேவாதி தேவன், இம்மானுவேலராகிய தேவன், இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் முதல் முறையாக இந்த உலகத்திற்கு வந்து நீங்களும் நானும் நித்திய ஜீவனை அடையும்படி ஆண்டவர் வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1 நிக்கதேமு என்னும் வேத அறிஞர் அவர் ஆண்டவரிடம் வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், நிக்கதேமு இயேசு கிறிஸ்துவை பார்த்து, போதகரே, நீர் தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்கிறீர், தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறீர், இன்னும் தேவன் ஒருவரோடு கூட இல்லை என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியாது என்று நிக்கதேமு சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், நிக்கதேமு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் நித்திய ஜீவனை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. நீ ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை அறிந்திருக்கிறாய், என்னை அறிந்திருக்கிறாய், நான் எங்கிருந்து வந்தேன் என்பதை அறிந்திருக்கிறாய், என்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறாய். ஆனால் இயேசு கிறிஸ்து வாகிய என்னுடைய இரத்தத்தினால் நீ மறுபடியுமாக பாவங்கள் நீக்க கழுவப்பட்டு மறுபடியுமாக நீ ஆவியினால் பிறவாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்
பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அதற்காக என்ன செய்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை காட்டி இறுதியிலே உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மையே பலியாக தந்து தம் இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி அவர் பரலோகம் சென்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நித்திய ஜீவனை அளிக்கும்படியாக வந்த தேவன் தம்முடைய முதல் பிரசங்கத்தில் என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் இரண்டாவது முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது முதல் முறையாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்த தேவாதி தேவன் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வைப்பதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த இரண்டாவது முறை வரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது முறை அந்த நித்திய ஜீவனுக்குள் இயேசு நம்மை பிரவேசிக்கும்படி செய்ய வைக்க இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் முதல் முறை வந்தப்ப நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு எளிமையாக ஒரு கழுதை குட்டியின் மேல ஆண்டவர் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவது முறை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்களை வாசிக்கலாம். உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டார். அவர் நீதியா நியாயம் திருத்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறவனுக்கு தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. முதன் முறையாக மார்க் 11:2 நாம் பார்க்கிறோம், முதல் முறையாக ஆண்டவர் பிறந்து வளர்ந்து எருசலேம் பட்டணத்திற்குள் வந்த பொழுது கழுதை குட்டியில ஆண்டவர் கொண்டு வரப்பட்டார், கழுதையின் மேல ஆண்டவர் அழைத்து வரப்பட்டார். ஆனால் இந்த இரண்டாவது முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போறார்? வெள்ளை குதிரையின் மேல ஆண்டவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. வந்து உங்களையும் என்னையும் அவர் பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். பிரியமானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தை எனக்கு தந்தார். அந்த அனுபவத்திலே நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இரவு நான் ஜெபித்து நான் என்னுடைய படுக்கைக்கு போனேன். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆவியை என்னுடைய சரீரத்திலிருந்து எடுத்து பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த வேகத்தோடு கூட வானங்களிலே நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே பறக்கும்படி செய்து கொண்டிருந்த பொழுது நான் பார்த்தேன், திடீரென்று ஒரு மிகப்பெரிய கோள் வானத்திலே வருவதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு பெரிய கோள் இந்த டைரக்ஷனில் வருது, அதை ஃபாலோ பண்ணி 4-5 சின்ன கோள்கள் வருது. அதை நான் கவனித்து கொண்டிருந்த பொழுது ஆச்சரியத்தோடு கூட நான் அந்த ஸ்பேஸில் நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம கிராஃபிக்கல் சீன் வந்து பார்க்கலாம், நம்ம வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஆனால் ரியலாக பரிசுத்த ஆவியானவர் என்னை அந்த ஆவிக்குரிய தரிசனத்தில் என்னை கொண்டு சென்ற பொழுது நான் பார்த்தேன், நட்சத்திரங்களுக்கு மத்தியிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மெக்னானிமஸ் பிளானட், பிரைட் பிளானட் வாஸ் கம்மிங். நான் அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு பெரிய சத்தம் என்னுடைய செவியிலே தொனித்தது. அந்த சத்தம் என்ன சொன்னது? பரலோக ராஜ்யம் பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. The heavenly kingdom is coming unto earth. The heavenly kingdom is coming unto earth. பரலோக ராஜ்யம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களே, அந்த பரலோக ராஜ்யம் இன்றைக்கு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமாக இருக்கிறோம்? எந்தளவு ஆயத்தமாக இருக்கிறோம்? அதற்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வைக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த நல்ல நாளிலே நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்போஸ்தலருடைய நடவடிக்கையிலே நேற்றைக்கு நாம் பார்த்தோம், 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருன்னு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரையும் சுற்றி திரிந்தார். முதல் முறையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அவர் என்ன செய்தார்? ஆண்டவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். கண் பார்வையற்றோருக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? கண் பார்வையை தந்தார். மரித்தோரை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். சாம்பலில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சிங்காரத்தை உண்டு பண்ணினார். மக்கள் அனைவருடைய கண்களிலிருந்தும் துடைக்கும்படி, கண்ணீரை துடைக்கும்படி இயேசு கிறிஸ்து முதல் முறையாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்தார்.
இன்றைக்கும் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே நம் மத்தியிலே ஆண்டவர் ஜீவித்து கொண்டிருக்கிற தேவன். நம்முடைய கண்ணீரையும் ஆண்டவரே துடையும் என்று ஜெபிக்கிற நாம், ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அற்புதங்கள் மூலம், அதிசயங்கள் மூலம். ஆனால் அந்த தேவாதி தேவன் என்ன செய்வார்? தம்முடைய பரிசுத்த ஆவியானவர்னால் நிறைத்து நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கலாமா? அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. இதற்காக கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுகிறார். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி, தரிசனங்களை காணும்படி கர்த்தர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரை நம்மீது அவர் ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2008ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் வைத்து ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். அந்த 2 நாள் கூட்டத்தில் நான் கலந்து கொண்டேன் 2008ஆம் ஆண்டு. அந்த பல 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த 2 நாள் கூட்டத்தில் தேவனுடைய ஆவியானவர் என்னை அளவில்லாமல் நிறைக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தார், என்னுடைய செவிகளை திறந்தார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய இருதயத்தை அவர் திறந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய கரம் என்னுடைய ஆவிக்குரிய கண்களை, செவிகளை, என்னுடைய இருதயத்தை திறந்த பொழுது அதற்கு வரைக்கும் நான் இருந்த நபர் வேறு. அதற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் என்னை நிறைத்த பொழுது தேவனுடைய குரலை கர்த்தரை நான் கேட்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வருகை குறித்து என்னோடு கூட பேசும்படி ஆரம்பித்தார். என்னை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து, எங்களுடைய ஊழியத்தை குறித்து, இன்னும் என்னோடு கூட உடன் வேலை செய்பவர்களை குறித்து கர்த்தர் என்னோடு கூட பேசினார். பின்பு கர்த்தர் என்ன செய்தார்? நான் வேலை செய்யும் பணிஸ்தலத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் தேசங்களை குறித்து என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் அநேக ராஜாக்களை குறித்து ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, உங்களோடும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காக தான் இந்த நல்ல நாளிலே நம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் உங்களை நிறைக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு ஆராதனைக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விரும்புறீங்க, ஆண்டவரே இப்படி என்னை நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் ஆண்டவரே, என்னை அபிஷேகியும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆண்டவரே நான் உம்முடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உம்மோடு கூட நான் சஞ்சரிக்கணும் சுவாமி, நான் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அதற்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும் சுவாமி. நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், நசரேயனாகிய இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு தேவை என்றால், உங்களுக்கு எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் வரும் பொழுது பாருங்க, என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறினது. என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறினது. பல நேரங்களிலே 2008ஆம் ஆண்டிலிருந்து என்னுடைய இரவு ரெகுலர் ப்ரேயர் டைம் ஐ ஹாவ், அந்த ஜெப நேரங்களுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து அவ்வப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஆண்டவருடைய தரிசனங்களை தருவார். ஹல்லேலூயா. ஒரு முறை நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது என்னுடைய அறையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தோன்றி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் பின்பு வருடங்கள் கழிந்தது, நான் பணிபுரியும் ஸ்தலத்திலே, நான் வேலை செய்கிற இடத்துல நான் டியூட்டி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவருடைய தரிசனங்களை தர ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவர்களாக இருந்தால், வேதத்திலே வாசிக்கிறோம், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார். ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், அவர் காணப்படாமற் போனார். ஹல்லேலூயா. எலியா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வந்தால், ஆனால் நேரம் வந்தது, அந்த நாள் வந்தது, ஆண்டவர் என்ன பண்ணார்? தம்முடைய அக்கினி ரதத்தை அனுப்பினார். அப்படியே சரீரத்தோடு கூட எலியா தீர்க்கதரிசி அவர்கள் எடுக்கப்பட்டார். இதுதான் உன்னத ஆவிக்குரிய அனுபவங்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் எனக்கு தந்த பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு நாள் எனக்கு கர்த்தர் காண்பித்தார். அந்தந்த வீடுகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் கூடி அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர்
ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க, குடும்ப ஜெபங்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நம்முடைய இல்லங்களிலே முதலாவது நாம் தனிமையாய் நாம் ஜெபிக்க வேண்டிய நேரம். அவர் டிசிப்ளின்டு ரெகுலர் கான்ஸ்டன்ட் ப்ரேயர் டைம் இஸ் வெரி வெரி நெசசரி ஃபார் எ பிலீவர். ஆண்டவரோடு கூட ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கவங்களுக்கு முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, என்னுடைய மகன் என்னுடைய மகள் ரெகுலராக எனக்குன்னு ஒரு நேரத்தை வச்சுருக்காங்களா, அந்த நேரத்தில் என்னோடு கூட பேசுகிறாப்பில்லையா, ஜெபிக்கிறாப்பில்லையா, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அந்த நேரத்தில் நான் என்னுடைய மகனோடு கூட நான் பேச எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறாப்பில்லையா, அதற்கு காத்திருக்கிறாப்பில்லையா என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனங்களை வாசிக்கலாமா? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இழைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் நீங்களும் நானும் குடும்பமாக அல்லது தனியாக வந்து அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? ஹல்லேலூயா. ஏன் விரும்புகிறார்? ஏன் நமக்காக காத்திருக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் புது பலனினால் நிரப்ப, அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்தில் ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு அமர்ந்துருங்க. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ரூமில் நீங்கள் ஜஸ்ட் அமர்ந்துருங்க. முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னோடு கூட பேச முடியும், பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும், வேதத்தை வாசிக்கிற ஆண்டவரே, அப்பா என் பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன், என்னோடு கூட பேசும் ஆண்டவரே, என்னோடு கூட பேசும் என்று சொல்லி ஜஸ்ட் வி ஹாவ் டு வெயிட். நம்ம ஒரு கலெக்டர் பார்க்க போகிறோம், ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்க்க போகிறோம், ஒரு பெரிய பிரின்சிபலை பார்க்க போகிறோம். வாட் வி வில் டூ? வி ஹாவ் டு ஜஸ்ட் கோ அண்ட் வெயிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் ஆஃபீஸ். அதில் ஒன்றும் பண்ண வேணாம், நேரம் வரும், வந்து கூப்பிடுவாங்க, உங்களை அழைக்கிறார்கள் என்று சொல்லுவாங்க. ஜஸ்ட் வி ஹாவ் டு சிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலே நாம் அமர்ந்திருக்க வேணும். இந்த பாருங்க, இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் சூழ்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்களும் நானும் அமரும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் புது பலனினால் நிரப்புகிறார், புது பலனை அடையும்படி செய்கிறார். அந்த தரிசனத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். எல்லாரும் குடும்பமாய் கூடி ஆண்டவரை பாட்டு பாடி ஆராதிச்சுட்டு இருக்காங்க அவங்க வீடுகளில், குடும்ப ஜெபங்களில். இன்றைக்கு உங்களுடைய வீடுகளில் நீங்கள் குடும்பமாய் ஆண்டவரை பாடி ஆராதிக்க வேண்டும் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய சத்தத்தை நான் கேட்கும்படி செய்தார், எக்கால சத்தத்தை. அதை கேட்குற அந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன், அந்த தரிசனத்திலே அந்த சத்தத்தில் எல்லாரும் பாடி ஆராதிச்சுட்டு இருக்காங்க. த்ரூ த டெரஸ் ஆஃப் their ரூம்ஸ், அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த டெரஸின் வழியாக அவர்கள் அனைவரும் சரீர பிரகாரமாக அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ரகசிய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும். ஆண்டவருடைய ரகசிய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும். அந்த நேரத்தில் பாருங்க, நாம் தேவனோடு கூட இணைந்து அவருக்கு காத்திருக்கும் பொழுது, அந்த எக்கால சத்தத்தை கேட்கும் பொழுது, நாம் அந்த நம்முடைய வீடுகளின் வழியாக நம்ம எங்க இருக்கிறோமோ அதன் வழியா ஒரே கண்ணிமைக்கும் நேரத்தில் நம்ம வாசிக்கிறோம், கழுகுகளை போல செட்டிகளை எடுத்து எழும்புவார்கள். நம்ம பறந்து வானத்துக்கு போவோம் அப்படின்ட்டு நம்ம தடவை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் 1 தெசலோனிக்கேயர் நம்ம வாசிக்கிறோம், நாம் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடுக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். கழுகு, ஒரு ஈகிள் தன்னுடைய செட்டைகளை அடித்து பறந்து செல்வது போல் அல்ல, கண்ணிமைக்கும் நேரத்தில், இந்த ஃப்ளீட் ஆஃப் அ செகண்ட், நாம் அனைவரும் we will be translated into his image. நம் கண்ணிமைக்கும் நேரத்திலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அதற்காக தாங்க உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அது சாத்தியமா? இது என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தியமா? இப்படிப்பட்ட கிருபைக்கு நான் சாத்தியமா என்று பார்க்கும் பொழுது அதற்கு சில சேலஞ்சஸ் நமக்கு இருக்குது. நம்ம சில தியாகம் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்குது.
என்னென்ன என்பதை அவற்றை நாம் பார்ப்போம். நாம் தேவனுடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? நாம் முன்பதாய் நாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் பார்த்தது போல நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் மறுபடியும் பிறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் 2 பேதுரு 1:10 வாசிக்கலாமா? 2 பேதுரு 1:10. இன்னொருவர் 1 கொரிந்தியர் 7:20 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:20. Amen. Now what we have to do is we have to remain in our calling. Hallelujah. நாம் அழைப்பிலே அழைக்கப்பட்ட நிலையிலே நாம் காத்திருக்கணும். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் என்ன பண்ணணும்? நாம் ஜாக்கிரதையாய் நாம் காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம வெவ்வேறு இடங்களில் நம்ம இருக்கலாம். நாம் ஆண்டவரை வந்து ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், வேலை செய்யும் பொழுது பல இடங்களுக்கு போகிறோம், பல மக்களை பார்க்கிறோம், நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரலாம். அந்த எல்லா நேரங்களிலும் நம்ம என்ன பண்ணணும்? நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவன் என்னை அழைத்திருக்கிறார். எதற்காக? தேவனோடு கூட நான் இணைந்திருக்கும்படி அவர் என்னை அழைத்திருக்கிறார். தேவனை தேடும்படி, தேவன் தம்முடைய நித்திய ஜீவனுக்கு அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய அழைப்பை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம என்ன பண்ணோம்? காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேக மக்கள் ஆண்டவருடைய அன்பை பெற்றவுடனே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஆனால் போராட்டங்கள், சோதனைகள், சூழ்நிலைகள் வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? அவர்கள் மறந்து போயிடுறாங்க. நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 4 நிலங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒன்று கற்பாறையான நிலம், இன்னொன்று வழியருகே நிலம், இன்னொன்று முற்புதரான இடம், இன்னொன்று நல்ல நிலம். 4இல் 1 பங்கு தான் என்ன பண்றாங்க? 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ we have to analyze now. நம்மை ஆராய்ந்து கொள்வோம். நான் எப்படிப்பட்ட நிலமாய் இருக்கிறேன்? தேவனை ஆராதிக்கிற நான், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற நான், அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்திலே தங்கி செயல்பட, அந்த வார்த்தை விதைக்கப்பட்டு கனி கொடுக்கும்படி என்னுடைய இருதயத்தை காத்து கொள்ளுகிறேனா என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் முற்புதராய் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? நீங்களும் நானும் வழி அருகேப்பட்ட விதைக்கப்பட்ட நிலமாய் இருக்கலாம். கேட்ட உடனே வந்து பறவைகள் வந்து கொண்டு போயிடலாம். அல்லது ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்ம அதில் வளர்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தண்ணீர் இல்லாத பொழுது நாம் தீர்ந்து போகிறவர்களாக இருப்போம் என்றால் நாம் கேட்ட அத்தனை வார்த்தைகளும் ஆண்டவர் எவ்வளோ விசனப்படுவார். ஐயோ, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நான் எப்படிப்பட்ட கிருபைகளை நான் தந்திருக்கிறேன். என்னுடைய வார்த்தையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நான் என்னுடைய வார்த்தைகளை நான் கொடுக்கிறேன். நான் வேத புத்தகத்தை நான் தந்திருக்கிறேன். நான் பாடல் புத்தகங்களை தந்திருக்கேன். என்னுடைய அபிஷேகத்தை நான் தந்திருக்கேங்க. என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கேன். ஆனால் என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னில் நிலைத்திருக்கவில்லையே, கனி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிறப்ப ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுவார். அப்படிப்பட்ட நிலையில் நீங்களும் நானும் இருப்போம் என்றால் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது மிகவும் கடினம். நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் வெறும் கையனாக பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? நாம் சத்தியத்தை சொல்லி அநேக மக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். நம்மோடு கூட கூட்டிட்டு போகணும். ஆண்டவர் சொல்றாரு, 1 தாளந்தை வாங்கினவன்ட்டு நீ என்ன அதை வச்சு என்ன பண்ண? 2 தாளந்து வாங்கினவன்ட்டு என்ன பண்ண? 5 தாளந்து, 10 தாளந்து. ஒவ்வொருவனும் தேவன் எந்த அளவு தாளந்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்துகளை வச்சு என்ன பண்ணோம்? அவன் செயல்பட்டு அந்த தாளந்துகளை சம்பாதித்திருக்கணும். அந்த தாளந்துகளை சம்பாதிக்காத மக்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள். தேவ தூதர்களை பார்த்து சொல்லுவார், இவர்களை புறம்பே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எனவே பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளில் நாம் அறிந்து கொள்வோம். நாம் தேவனை தெரிந்து கொண்ட நாம், தேவனால் அழைக்கப்பட்ட நாம், அந்த அழைப்பிலே நாம் நம்மை நிலைத்திருக்க பண்ணும்படி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? நம்ம கனி வளர்ந்துக்கிட்டே போகணும், வளர்ந்து கொண்டே போகணும், வளர்ச்சி அடைகிறவர்களாய் நாம் இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நானும் திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்டு கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். நாம் வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆண்டவர் சொல்றார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. unless you remain in me you can do nothing. hallelujah. நேற்றைக்கு நான் என்னுடைய சாட்சியை நான் சொன்னேன். இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொன்னேன். பாருங்க, அந்த தரிசனத்தில் நான் பார்க்குற ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய வருகையில் ஆண்டவர் அந்த குடும்பமாக தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தவான்களை எடுத்துக்கொண்டார். இதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையில், ஆண்டவருடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் நிலைத்திருந்து மேலே 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 நம்ம வளரணும். இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்காவிலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் அறிவிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். எப்படி அது சாத்தியமாயிற்று? இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் பரமபிதாவின் பாதத்திற்கு சென்று பல மணி நேரங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? காத்திருப்பார். ஆண்டவருடைய தேவனே, நாளைக்கு நான் என்னப்பா செய்யணும், உங்கள் சித்தம் என்ன செய்யணும்னு ஆண்டவர் கேட்டபடியினால் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து, ஆண்டவர் பரமபிதா அவருக்கு என்ன மிஷனை வச்சாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் மேலான நாமத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். பூமியின் கீழானோர், பூமியில் இருக்கிறவங்க எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் என்னோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது நான் உங்களை கனி கொடுக்கிறவர்களாக, நீங்கள் வளர்ச்சி அடைகிறவர்களாக நான் மாற்றுவேன். அது மாத்திரமல்ல, என்னுடைய சத்தியத்தை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்துகிறவர்களாய் நான் மாற்றுவேன். என்னுடைய சிலுவையினுடைய அன்பை நீங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறவர்களாய் மாற்றுவார். இன்னைக்கு பாருங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கடந்த 20-30 வருடங்களில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லா தேசங்களிலும் செல்லும்படி தேவன் என்ன பண்ணியிருக்காரு? வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். நம்ம ஒரு சில நாட்களுக்கு, ஒரு சில வருடங்களுக்கு முன்பா ஈவன் போக முடியாத இடங்களுக்கு கூட, ஈவன் சைனா, ரஷ்யா, கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸில் கூட ஆண்டவருடைய சுவிசேஷம் செல்லும்படி கர்த்தர் கிருபை செய்தார். திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? அந்த வாசலில் பிரவேசித்து தேவனுடைய சத்தியத்தை நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட சுவிசேஷ வாசல்கள் திறந்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன காட்டுறாரு பாருங்க. இப்படிப்பட்ட சாத்தியமற்ற தேசங்களுக்கு என்னுடைய சுவிசேஷம் செல்லும் பொழுது சகல ஜாதிகளுக்கு என்ன பண்ணப்படணும்? சுவிசேஷம், தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த தேவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது என்னுடைய வருகை இருக்கும். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இதை நாம் மிகுந்த உக்கிரானத்துவத்தோடு, மிகுந்த பயத்தோடு கூட, மிகுந்த ஜாக்கிரதையோடு கூட நாம் இதை அறிந்து கொண்டு, ஆண்டவரே என்னை உம்முடைய ஆவியானவரால் நிரப்பும், உங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும், ஆண்டவரே உம்மில் நான் வளரும்படி செய்திடலும் என்று நாம் சொல்லுவோம். பிரியமானவர்களே, நாம் அப்படி நம்மை இந்த சவால்களை எல்லாம் சந்தித்து இயேசு கிறிஸ்துவில் வளருகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைகிறவர்களாக, விருத்தி அடைகிறவர்களாக நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்னென்ன பண்ணுவார் அதை தான் அவங்க சகோதரி வாசிச்சாங்க. நம்ம அதை மறுபடியும் வாசிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:16 நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இருப்போம். பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி வருவார். நான் சொன்ன என்னுடைய தரிசனத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த கால சத்தத்தை கேட்ட பொழுது எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள், அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று நான் சொன்னேன்.
அது எப்படி நடக்கும்? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்ப இறங்கும் பொழுது நம்ம என்ன, ஒரு சில மிக அற்புதமான காரியங்கள் நடக்குது. இந்த 2ஆம் வருகையில நம்ம பார்க்கிறோம், ரகசிய வருகையில நம்ம அற்புதமான காரியங்கள் நடக்கும். அதே போல அழிவின் காரியங்கள் நடக்கும். அற்புதமான காரியங்கள் என்னென்ன? மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா! மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். அப்புறம் 2வது என்ன பண்ணுவோம்? உயிரோடு கூட இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எப்படி? ஒரே செகண்ட்ல, வித்தின் எ செகண்ட் நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனோடு கூட நம்ம ஆளுகை செய்வோம். பிரியமானவர்களே, 2018ஆம் ஆண்டிலே தேவாதி தேவன் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை எனக்கு தந்தார். நான் அன்றைக்கு இரவு நான் என்னுடைய வீட்டிலே நான் ஜெபம் பண்ணி நான் என்னுடைய படுக்கைக்கு போனேன். 1 மணி நேரம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் படுக்கைக்கு சென்ற பிறகு தேவனுடைய கரம் என்மேல் இறங்கி வந்தது. தெரிஞ்சிருச்சு, ஆண்டவர் ஏதோ இன்னைக்கு நைட்டு செய்ய போறார் அப்படின்னு என்று அறிந்து கொண்டேன். பின்பு நான் பார்த்தேன், என்னுடைய சரீரத்தில் என்னுடைய ஆவி அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளப்படுது. 1 அடி 2 அடி. பின்பு நான் பார்த்தேன், வேகமாக நான் வானத்திலே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் என்னை பிரயாணிக்கும்படி வைத்தார். ஆண்டவர் கொண்டு சென்றார். அந்த நேரத்தில் நான் பார்க்குறேன், திடீரென்று நான் இந்த டைரக்ஷனில், நான் கீழே இருந்து சேட்டலைட் எப்படி போகும் அந்த டைரக்ஷனில் நான் போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த பக்கம் இருந்து ஒரு மின்னல் அடித்ததை போன்று ஒரு வெள்ளை குதிரை, அதற்கு பின்பதாக பல லட்சக்கணக்கான என்று சொல்லலாம் குதிரைகள் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த முதலாவது வெள்ளை குதிரையிலே இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்தார். ஹல்லேலூயா! அந்த இயேசு கிறிஸ்துவிற்கு பின்பதாக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குதிரைகள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் எல்லாம் இறங்கி வராங்க. அவங்க இந்த டைரக்ஷனில் வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பாருங்க, ஆண்டவருடைய முகத்தை ஆண்டவர் பார்க்கும்படி கிருபை செய்த தேவன் எனக்கு ஒரு குதிரையை தந்து அதில் நான் பிரயாணிக்கும்படி வைத்தார். பின்பு ஆண்டவருடைய சேனை வானத்திலிருந்து இறங்கி வருது, பூமிக்கு இறங்கி வருகிறது. நான் அங்கே பார்க்கிறேன், ஆண்டு பரிசுத்தாவினர் எனக்கு காண்பித்தார். அங்கு ஒரு மேடை போடப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடை, ஒரு பெரிய மேடை. தேவாலயத்தில் மேடை இன்னைக்கு எப்படி இருக்கு, அவ்வளோ அந்த மாதிரி ஒரு ஹைட்ல ஒரு மேடை போடப்பட்டிருந்தது. அந்த மேடையின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, தேவாதி தேவனாக, நீதியுள்ள நியாயாதிபதியாக வீற்றிருந்தார். ஹல்லேலூயா! அவருக்கு பின்பா பரிசுத்தவான்கள்லாம் நின்றுட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு அழைக்கிறார். இந்த மக்களை கூப்பிடுங்க, இந்த மக்களை கூப்பிடுங்க, இந்த தேசத்தில் இருக்கிறவங்களை கூப்பிடுங்கன்ட்டு 1 by 1 வராங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை அங்கே அழைக்கிறார். அழைத்து அவர்கள் நீதி செய்யும்படியான அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களுக்கு எனக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை தாங்க கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் ஒன்றுமில்லாத நம்மை அவர் தெரிந்து கொண்டு தம்முடைய ரத்தத்தினால் நம்மை பாவமர கழுவின தேவன் முதலாவது வருகையிலே நித்திய ஜீவனை நமக்கு தரும் பொருட்டு வந்த தேவன் இந்த 2வது வருகையிலே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும்படி வைக்கிறார். ஹல்லேலூயா! பிரவேசிக்கும்படி வைத்து தம்முடைய அதிகாரத்தை, தம்முடைய ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு எனக்கும் தரார். ஹல்லேலூயா! வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஜீவ கிரீடத்தை தருவார். இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம், என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சிறுமை, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு குறை, என்னுடைய சரீரத்தில் எவ்வளவு பாடுகள் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவுக்கு உண்மையாக ஜீவிக்கும் பொழுது, உங்களை அழைத்தவருக்கு, உங்கள் நேசருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உண்மையாய் ஜீவிக்கும் பொழுது, அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அவருடைய ஜீவ கிரீடத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தந்து இன்னொரு தரிசனத்திலே கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அவருடைய நாமத்தை என் நெற்றியிலே எழுதினார். ஹல்லேலூயா! நம் ஒவ்வொருவர் நெற்றிகளே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய நாமத்தை எழுதுகிறார். இன்றைக்கு பாருங்க, நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குள்ளாய் ஒரு இடத்துக்கு போறோம். அந்த இடத்துல நம்ம செல்லும் பொழுது பிசாசுகள் மறைகிறது, வியாதிகள் நீங்கி போகிறது, திறக்காத கதவுகள் திறக்கிறது, மனிதர்களுடைய உள்ளம் திறக்கிறது. இது எப்படி நடக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் உங்களுக்கும் எனக்கும் அறியாம
நம்முடைய நெற்றிகள்ல இயேசு கிறிஸ்துவினால் எழுதப்படுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி வருகையில அவருடைய நீதி செய்யும்படியான அதிகாரத்தை கிருபையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்து மிக உயரிய அந்தஸ்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு தருவாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கலாம், யாரும் என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் என்னை அங்கீகாரம் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல நான் கஷ்டப்படுறேன், ஐயோ நான் அன்றைக்கு எவ்வளோ நல்லா இருந்தேன், இன்றைக்கு எப்படி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, அழைக்கப்பட்ட அழைப்பில் நீ நிலைத்திருக்கும் பொழுது என் வருகையிலே உன்னை நான் கனப்படுத்துவேன், என் வருகையிலே உன்னை கனப்படுத்துவேன். பிரியமானவர்களே, இதை விட மேலான கிருபையும் ஒன்றுமில்ல. நமக்காக ஜீவனை தந்த நம்முடைய இரட்சகரோடு கூட நித்திய 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 காலமாய் பரலோகத்தில் வாழ போகிறோம். ஹல்லேலூயா. இதை விட என்னங்க பெருசாக இருக்க போகுது? இன்றைக்கு அந்தவர் யார்? தேசங்களை ஆளுகிறவர், ராஜ்யங்களை ஆளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் நாம் வாழ போகிறோம். ஆண்டவர் அதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்த சபையில் கர்த்தர் வைத்து நம்மை ஆண்டவர் அவருக்குள்ளாக நாம் வளர்த்தி கொண்டிருக்கிறார். அதற்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். பின்பு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது அழிவான காரியங்கள் நடக்கிறது. ஒரு பக்கம் அற்புதமான காரியங்கள், மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புகிறார்கள், நாம் தேவனோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இணைந்து கொள்கிறோம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது? அழிவான காரியங்கள் நடக்குது. நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். என்னுடைய வருகை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வருகை வரும் பொழுது சமுத்திரம் முழக்கமாயிருக்கும், பூமி அதிர்ச்சி வரும், இன்னும் பல காரியங்களை, யுத்தங்களின் செய்திகளையும் பார்ப்பீர்கள், பல கலகங்களை பார்ப்பீர்கள். இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். வானத்திலே சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று பார்க்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2014ஆம் ஆண்டிலே இந்த ஒரு தரிசனத்தை எனக்கு தந்தார். நான் என்னுடைய ஜெப நேரத்தில் இருக்கும் பொழுது, அது மறக்க முடியாத நைட், அது என்னுடைய வாழ்க்கையில் நான் நடுங்கின ஒரு இரவு. அது என்ன அப்படின்னா, திடீரென்று நாங்கள் எல்லாரும் 4-5 நண்பர்கள் ஒரு இடத்துல நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மனாந்தரமான ஒரு பகுதி, ஒரு ஹைவேஸ்னு வச்சுக்கலாம். அந்த பகுதியில் பார்க்குறோம், திடீரென்று அந்த கால சூழ்நிலை மாறுகிறது. நல்லா இருந்த நேரம் கால சூழ்நிலை மப்பு மந்தரமாய் மாறுகிறது. திடீரென்று பார்க்குறோம், ஒரு பக்கத்தில் பயங்கரமான புயல் வருது, இன்னொரு பக்கம் பார்க்குறோம் பயங்கரமான இந்த ஆலங்கட்டி மழை வருகிறது. ஐயோ என்ன இப்படி நடக்குது அப்படிங்கிறப்ப அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். ஹைவேஸில் இன்னும் கொஞ்சம் தள்ளி கீழாக இருக்கிற அந்த ரோடு 2ஆக பிரிகிறது. ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி அப்படியே அந்த 2 பிளவுகளுக்கு இடையில அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே இறங்குது. ஐயோ என்ன இப்படி இருக்கு அப்படின்ட்டு திரும்பி பார்க்குற இந்த பக்கம் வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது, இன்னொரு பக்கம் பெரிய சுனாமி. இதெல்லாம் சைமல்டேனியஸாக நடக்குது. நான் அதிர்ந்து எழுந்து உட்கார்ந்து விட்டேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நாட்களில் எல்லா இயற்கை சூழ்நிலைகளும் ஒரே சமயத்தில் கன்வர்ஜ் ஆகிட்டு நடக்கும் பாருங்க. அவை எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக நடக்க ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் என்னும் தேசம் அது தோன்றும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதை செய்தார். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இஸ்ரவேல் தேசத்திற்கு வருகின்ற போராட்டங்களை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இன்னொரு தரிசனத்தில் எனக்கு காண்பித்தார், என்னுடைய வருகை நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளையும் பார்ப்பீர்கள். ஆனால் அதே சமயத்தில் யுத்தங்களின் செய்திகள் நீங்கள் பார்க்குற நீங்கள் தேசங்கள் அழிந்து போகும் அளவிற்கு பெரிய பெரிய அணுகுண்டுகள் வீசப்படும். இன்றைக்கு பாருங்க, உலகம் 3ஆம் உலக போரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தின் மீது 2 மாதத்திற்கு முன்பாக ஒரு பொல்லாத அமைப்பினர் வந்து பாதிப்பை ஏற்படுத்தினது நிமித்தம் இஸ்ரவேல் அவர்களுக்கு எதிராக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையின் காரணமாக இன்னைக்கு பாருங்க, இஸ்ரவேலை அநேக மக்கள், அநேக தேசங்கள், அண்டை நாடுகள் எல்லாரும் எதிர்க்கிறார்கள். ஆனால் ஒரு சில தேசங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒரு சில தேசங்களும், அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இன்னும் ஒரு சில தேசங்கள் ஆதரவாக இருக்கின்றது. ஆனால் அந்த தேசங்களும் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம். அவைகள் மாறும் நேரத்தில் எல்லா தேசங்களும் இஸ்ரவேலுக்கு எதிராக வரும் பொழுது, இது இப்போ கூட நடக்கலாம், எதிராக வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும். ஹல்லேலூயா. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம்.
நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனிடம் இப்பொழுது நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவே, அப்பா தகப்பனே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட பேசினீர் அப்பா, பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உங்க வருகை அப்பா இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படுகிறது சுவாமி. இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக பல தேசங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சுவாமி. சுனாமி அலைகள் 2011ஆம் ஆண்டிலே வந்து ஜப்பானேப்பா ஆண்டவரே சீர்குலைய செய்ததாப்பா ஆண்டவரே. அதனுடைய புவி ஆண்டவரே வரைபடத்திலேயே சுவாமி நகர்ந்து போகும்படி செய்ததப்பா. உலகம் முழுவதும் எத்தனை பூகம்பங்களை நாங்கள் அனுதினமும் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பெரிய அக்கினிகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. வானத்தின் நட்சத்திரங்கள் ஆண்டவரே பூமியின் மீது விழுகிறதப்பா, அதை நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. தேசங்களுக்கு எதிராக தேசம் ஆண்டவரை எழும்புகிறதப்பா ஆண்டவரே. மக்கள் ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள், அன்பு தணிந்து போய்விட்டதப்பா. மக்கள் எல்லாரும், தேசங்கள் எல்லாரும் பொல்லாத முடிவு எடுக்கிறார்கள் ஆண்டவரே. இன்னும் சுவாமி, பொல்லாத மனிதனை ஆண்டவரே அப்பா, பொல்லாத தலைவர்களை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் உம்முடைய மக்கள் எவ்வளவாய் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், எவ்வளவோ கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் சுவாமி. ஆண்டவரே, உலகம் முழுவதும் அநேக அழிவுகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே நேரத்தில் சுவாமி ஆண்டவர், உங்கள் பிள்ளைங்க மத்தியில் நீங்கள் ஊற்றி வருகின்ற பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு நீர் பாராட்டுகின்ற கிருபையை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு பாராட்டுகின்ற இரக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு நீர் பாராட்டுகின்ற இந்த அன்பை பார்க்கிறோம் அப்பா. இந்த இடத்துல எங்களை வச்சு அப்பா எங்களை விசுவாச வாழ்க்கையில வழிநடத்தி வரீங்களே, உமக்கு நன்றி அப்பா. இந்த திருச்சபை எங்களுக்கு தந்து ஆண்டவரே அப்பா, உங்க வருகைக்கு நேராக அப்பா எங்களை வழிநடத்தி வரீங்களே சுவாமி. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த, உங்க வருகையை எதிர்நோக்கி காத்திருக்க, எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமா இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உணர்வடைகிறோம் சுவாமி. தொடர்ந்து அப்பா எங்களோடு கூட எங்களை நடத்தும் சுவாமி. உங்க வருகைக்கு உண்மை நாங்கள் நோக்கி பார்த்திருக்கிறோம் சுவாமி. எங்களை தொடர்ந்து நடத்தும் சுவாமி, தொடர்ந்து நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.